பிறவியிலேயே பிறக்கும் போதே கால் வளைந்த நிலைமையில பிறந்து கால் வலி ஏற்பட்டு ஒரு காலில் மட்டும் ஜவ்வு கிழிஞ்சு ஒரு காலில் தான் அதிகமாக தாங்கி 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 நடந்தாங்க. அதனால ஜவ்வு கிழிஞ்ச நிலைமையில ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. இவங்களுக்கு சர்ஜரி அறுவை சிகிச்சை மட்டுமே தீர்வுன்னு கைவிடப்பட்ட நிலைமையில வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால இவங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு இவங்களுக்கு ஃபியூச்சர்ல காலுக்கு கண்டிப்பா சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமை வரும், இப்பயே கால் வளைஞ்சிருக்கு, இன்னும் போக போக இன்னும் சிவியரா கால் வளையத்தான் செய்யும் சொல்லி சொன்னாங்க. இப்ப சர்ஜரி பண்ண வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு நீங்க சர்ஜரி பண்ணிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் இப்ப சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமை கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு ஆகக்கூடிய நிலைமையில ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. சர்ஜரி பண்ணாம இலவான முறையில் குணப்படுத்த முடியுமா நிறைய சர்ச் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல நிவாரணம் கிடைச்சு இப்ப ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. பெட்ல காலை வச்சும் கூட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு கால் வளைஞ்சிருந்துச்சு. ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சையில மிக மிக இலவான முறையில் குணப்படுத்திட முடியும். முன்பதிவு அவசியம். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம்.